மனோகர் இப்போ இந்த விவாதத்திலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், திரு வன்னியரசாக இருக்கலாம், திரு அருணன் அவங்க பேசுகிறதே அந்த கருத்திலேயே இந்த கூட்டணி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது, கொண்ட நோக்கத்தில் சரியாக இருக்காங்கன்றது தெரியுதே சார். அதாவது வந்துங்க, பாலகிருஷ்ணன் ஐயாவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் என்றைக்கோ ஒரு நாள் சந்திக்கிறவங்க இல்லை முதல்வர் அடிக்கடி இவர்களை எல்லாம் அழைத்து கூட்டங்கள் நடத்துகிறார், பேசுகிறார் என்கின்ற பொழுது இவர்களுக்கான அந்த கருத்துக்களை அங்கே சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு திறந்த வெளியிலே பத்திரிகைகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கருத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே இந்த கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு விரிசல் இருக்கிறது, அல்லது வேறு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டணியில் இப்படிப்பட்ட கருத்துக்களை இவர்கள் சொல்கிறார்கள் என்ற எண்ணம் தான் மக்கள் மத்தியிலே உருவாகும். இவர்களை சொல்வதைப் போல நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடு இல்லை, மாறுபாடு இல்லைன்னு சொன்னால், ஒரு பக்கம் அதிமுக பலமான கூட்டணி அமைக்க போகிறோம், எங்கள் கூட அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு கற்பனையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியில். இன்னொரு பக்கம் விஜய் ஆட்சியில் பங்கு என்கின்ற ஒரு குரலை எழுப்பி அவர் ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே விதைத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது, பல வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது, கூட்டணி நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை என்பதை மக்கள் மத்தியிலே இப்படி பத்திரிகைகள் மூலமாக சொல்வதன் மூலம் மக்களுக்கு தான் சந்தேகம் வரும் இவர்கள் மீது. இவங்க சொல்ற ஒற்றுமையா இருக்கிறதுன்னா அதை சிஎம் பார்க்கும்போது சொல்லிட்டு போகலாம், எந்த கருத்தா இருந்தாலும். அதனால கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க, அதை கடந்து போக வேண்டியது தானே சார். கேட்ட கேள்விக்கு கடந்து போக வேண்டியது தானே. அதிமுக திமுக கூட்டணி இல்லாம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு ஊருக்கே தெரியும், இது ஒன்றும் புதுசு இல்ல. கடந்து போனோம்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏன் போனது கூட்டணி கட்சியில் ஒரு விவாதம் நீங்க இல்ல திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க, அதிமுகவோட கூட்டணிக்கு போக போறது இல்ல. கேட்டா தேவையில்லாத கூட்டணி, நாங்க தான் கூட்டணியில இருக்கோம், அதை பத்தி எதுக்கு கேக்குறீங்க? ஓ அருணன் சுருக்கமா. இல்ல அதாவது இப்ப நீங்களே சொன்னீங்க பாருங்க, மணி என்னையா நீங்க என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் கடுமையா தாக்கி பேசணும்யா, இல்லாட்டி உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சு போமியான்னு அவர் பாவம் எங்கள் மேல ரொம்ப ஆசையோடு அனுதாபத்தோடு பேசுறாராம். அவர் என்ன சொல்றாரு, கூட்டணியில இருந்தா இதை பத்தி பேசவே கூடாதியா, இது தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனா இந்த ரெண்டு நிலைப்பாட்டையும் நாங்க நிராகரிக்கிறோம். இப்ப நான் அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு நண்பர் மணி சொன்னாரு, நான் சொல்றேன் அவர் அரைக்கால்வாசி கூட தெரியாம தான் பேசுறாரு. இது அரசியல் கூட்டணி தேர்தலை பத்தி பேசுறோம், மாநிலத்துல பாஜக வரக்கூடாதுன்னு பாஜக பத்தி விஷயத்தையும் பேசணும்ல, அவர் பேசவே இல்லை. நானும் வன்னியரசும் பேசின பிறகு அப்புறம் வேற வழி இல்லாம ஆமாமா பாஜக தான் எதிரிது. பாஜக தான் பேசுவீங்க. இல்லங்க இந்த தலைப்புக்குள்ள அதான வருது. திமுக கூட்டணியுடைய பிரதான நோக்கமே தமிழ்நாட்டுல பாஜக காலூன்ற விடக்கூடாதுங்களையா, அதைத்தானே நாங்க அடிப்படையா வச்சு பேசுறோம். அதை பத்தி பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, அதுதான் என்பதை மக்களுக்கு காமிக்குது. மணி உங்க நிறைவு கருத்து ஏதாவது சொல்ல? இல்ல நிறைவு கருத்துன்றது அவர் அருணன் மறுபடியும் சொல்றான், அவர் தவறா புரிந்து கொண்டு பேசுகிறார். இந்த மாதிரியான இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனிநபர்களோட ரோலும் பெரிய ரோலு. இந்த பிஜேபியை ஃபைட் பண்ணுறது எந்த கட்சிக்கும் யாரும் மொத்தமாக குத்தகை கொண்டு விடலை, யாருக்கும் யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக செஞ்சாங்கன்னா போதும். நான் கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் நின்ற இடங்களில் திமுக நின்றுருக்கு, இடதுசாரிகள் நின்ற இடங்களையும் திமுக நின்றுருக்கு. இப்போ அதை ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, உடனே எங்கெங்கெல்லாம் இந்த குழப்பங்கள் இருக்கோ திமுக வித்ரா பண்ணுறாங்க. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி, துணை மேயர், இந்த மாதிரியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. 2006 இதே வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, ஜெயலலிதா அம்மாவோடு அங்கே இருக்கும் பொழுது உள்ளாட்சி தேர்தலில் இடம் நாங்கள் நிற்கணும்னு சொல்லும்போது அவங்களே கடகடன் இடம் போட்டுறாங்க. ரெண்டு தலைமைக்குமான வித்தியாசம் இருக்குது. அப்போ திமுக கூட்டணிக்குள்ளே எல்லோரும் இருக்க வேண்டும் என்பது தான் முதல்வருக்கும் விருப்பம், எங்களுக்கும் அது விருப்பம். ஆனால் பிரச்சனைகளை நாங்கள் பேசுவோம், இது மக்களுக்கான பிரச்சனைகள், மக்களுக்காக தான் இந்த கூட்டணி, எங்களுக்காக இல்லை. அப்போ மக்கள் பிரச்சனை நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அதனால கூட்டணி எந்த இடத்துலையும் விரிசல் வராது. அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பவங்களுக்கும் அது நடக்காது. நன்றி.